இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அனைவருக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பதிவு என்றே நான் கூறுவேன். ஏனென்றால் நம் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிஹ்மத்துகளையும் அருட்கொடைகளையும் வரக்கத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இலகுவான ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய அமலானது அடுத்து வரக்கூடிய நாளானது நமக்கு பிடித்த ஒரு நாளாகவும் நம்முடைய மனதுக்கு இனிமையான ஒரு நாளாகவும் நாம் விரும்பக்கூடிய விடயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நமக்கு இருக்கும். இன்று நாம் அனைவருமே விரும்புவது என்னவென்றால், நமது மனதுக்கு பிடித்தது நடக்க வேண்டும். நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி செல்வோம், அது நமக்கு கிடைக்க வேண்டும். லட்சியங்களே இல்லை என்றால் மனதுக்கு இதமாக பிடித்தமான விடயங்கள் நடைபெற வேண்டும் என்பதனைத்தான் நாம் அனைவரும் நினைப்போம். அந்த அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கியது தான் நாம் இன்று பார்க்க போகும் திக்ர். அதிலும் இலகுவானதாக பார்க்க இருக்கின்றோம். எனவே இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும், மனதுக்கு பிடித்தது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இன்ஷா அல்லாஹ் 11 முறை இதனை கூறிவிட்டு நீங்கள் உறங்கி பாருங்கள். அப்படியான அந்த திக்ர் என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய சிறந்த 3 திருநாமங்கள். ஆனால் இந்த 3 திருநாமங்களையும் ஓதுவதற்கு முன் நாம் தரூதி இப்ராஹிம் ஸலவாத்தை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து யா கனியு, யா வஹாபு, யா ரஸாக்கு, இதனை நீங்கள் 11 முறை ஓதிவிட்டு அதற்கு பிறகு சூரா கௌசரை 11 முறை ஓதுங்கள். முதலில் தரூதி இப்ராஹிம் ஸலவாத்தை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். யா கனியு, யா வஹாபு, யா ரஸாக்கு, இதனை 11 முறை ஓதப் போகின்றோம். அடுத்ததாக சூரா கௌசரை 11 முறை ஓதப் போகின்றோம். யாரெல்லாம் சூரா கௌசரை இரவில் ஓதுகின்றார்களோ, உங்களுடைய அனைத்து கவலைகளும் இன்ஷா அல்லாஹ் முடிவடையும். அது மட்டுமல்ல, சூரா கௌசருக்கும் செல்வத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்கின்றீர்களோ, பணம் பரக்கத்தாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இன்னும் செல்வந்தனாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, சூரா கௌசரை வலிமையாக அதிகமாக ஓதிக்கொண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை பார்க்கலாம். இப்போது இந்த 3 திருநாமங்களினுடைய சிறப்புகளும் நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும். யா கனியோ என்றால் தேவைகள் அற்றவனே என்று அல்லாஹ்வை நாம் அழைக்கும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு தேவைகளும் நமக்கு மிச்சம் இருக்காது. ஏனென்றால் எந்த தன்மையை கொண்டு நாம் அழைக்கின்றோமோ அந்த தன்மைக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும். அதனால் இதையும் நாம் ஒதுக்கொள்ளலாம். அடுத்து யா வஹாப், அப்படி என்றால் பெரும் கொடையாளனே. இவ்வாறாக நாம் அல்லாஹ்வை அழைக்கும் போது நாம் கேட்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வாரி வழங்குவான். யா ரஸாக், ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே எனும் போது ரிஸ்க் அது செல்வமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் ரிஸ்கில் உள்ளடங்கும். அந்த ரிஸ்கை அல்லாஹ் தாராளமாக வழங்குவான். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து செல்வம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, இதை ஓதிவிட்டு உறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள்.